லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தற்பொழுது பத்திரிகையாளர் துரைகருணா இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இன்றையிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்தல் தோல்வி தொடர்பாக இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஸ் பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுகவிற்கு இது எவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று முடிந்த இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை இதுவரையிலும் சந்தித்திராத தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பது எப்படி என்பது தொடர்பான ஆலோசனைக்காக இந்த கூட்டம் தொடங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிந்த ஒரு 2-3 நாட்களிலேயே ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் பேசிய திரு எடப்பாடி, கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இல்லை, நீங்கள் சோரம் போய்விட்டீர்கள், யாருமே கட்சி வேட்பாளருடைய வெற்றிக்கு பாடுபடவில்லை என்கிற குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். அதனுடைய நீட்சியாக இன்று இந்த ஆலோசனை கூட்டம் தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறுகிறது. இதுல வேட்பாளர்கள் பொறுப்பாளர்களிடையே இருக்கிற அந்த பிரச்சனைகள், கருத்து மாறுபாடுகள், யாரெல்லாம் ஒத்துழைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். இதை தாண்டி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற அந்த கருத்தாக்கமும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் பேசியிருப்பதாக அறிகிறோம். இதையும் கடந்து நேற்றைய முன்தினம் ஒரு 6 முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து இது தொடர்பாக அவர்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள், ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டு அது தொடர்பான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. திரு KA செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம் என்கிற இந்த 6 பேர் அதிமுகவை வழிநடத்துவதில் முன்னணி பொறுப்பு வகித்த 6 பேருமே கட்சி ஒருங்கிணைய வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தை வலியுறுத்தியதாக கேள்விப்பட்டோம். அதனுடைய நீட்சியாக இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்கிற மாவட்ட நிர்வாகிகள், வேட்பாளர்கள், கட்சியினுடைய முன்னணியினர் இந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு என்ன முடிவெடுக்க போகிறார்கள் ஒருங்கிணைப்பு தொடர்பாக என்பதை நாம் பார்க்கலாம். நீங்க சொன்னது போல ஏற்கனவே ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சில அறிக்கைகளை விட்டாங்க. இந்த அறிக்கைகளுக்கெல்லாம் இபிஎஸ் செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி செவி கொடுத்தாதான் 2026 அவங்களுக்கு சாத்தியமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இந்த 52 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. பல தேர்தல்களில் வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனால் இந்த 2024 சந்தித்த தோல்வி என்பது இதுவரையிலும் அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் பார்க்கிறார்கள். அவரே திரு எடப்பாடியை குறிப்பிட்டது மாதிரி 2,06,00,000 உறுப்பினர்கள், அதுல 1 கோடி பேர் கூட ஓட்டு போட வரல. உறுப்பினர்கள், கட்சி அட்டை பெற்ற உறுப்பினர்கள் 1 கோடிக்கு மேல அவர்கள் களப்பணி ஆற்றல, தேர்தலில் வாக்கு செலுத்தல அப்படிங்கிறத உணர்ந்துதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட மேல்மட்ட தலைவர்கள் அனைவருமே வெளியில தென் மாவட்டங்கள்ல, மத்திய மண்டலம், மேற்கு மண்டலத்துல, டெல்டா மாவட்ட பகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 5-6% வாக்குகளாவது அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிந்து கிடக்கிறது. பலர் சமுதாயத்தினர் எதிர்ப்பு இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே ஒன்றுபட்டால் தான், அதிமுக ஒன்றுபட்டால் தான், எப்படி 88, 89 பிரிந்து கிடந்து ஜே அணி ஜா அணி இணைந்து 91 ஒரு மகத்தான வெற்றியை கட்சி பெற்றதோ அப்படி ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால், வலிமையான திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்த அதிமுகவோடு பல கட்சிகள், திமுக அணியில் இருக்கிற கட்சி 1-2 கட்சிகள் கூட வந்து ஒரு கூட்டணியும் வலுவாக அமையும், வெற்றி பெறலாம் என்கிற கருத்தாக்கம் கட்சியினுடைய பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 80-90% இருக்கிற கட்சியினுடைய முன்னணியினர் தொண்டர்கள் மத்தியில் அந்த உணர்வும் எண்ணமும் இருக்கிறது. அது இப்ப தொடர்ந்து பிரதிபலிக்கும். அதற்கான முன்முயற்சியும் தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நடைபெறுகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரி.
கண்டிப்பாக உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.